ஒரு விஷயத்தை அழகா சொல்றாரு பாருங்க ஒரு ஆழ்வார். அந்த நாமம் நாராயணான்ற நாமத்தை எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி கண்டுகிட்டாராம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீல் விஷும் வருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இதுக்குள்ள இருக்கிற விஷயத்தை படிக்கிறதுக்கு நம்ம 100 புத்தகத்தை படிக்கணும் அல்லது 1000 பக்கத்தை திருப்பணும். அத்தனையும் மனசுல பதியுமா இல்லை அத்தனையும் படிச்சு முடிப்புமான்னு தெரியல. ஆனால் ஆழ்வார்கள் ஆண்டு அனுபவித்து அழகாக சொல்லியிருக்காங்க. நலம் தரும் சொல் என்ன? எது? நாராயணா என்னும் நாமம். சைவத்தில் என்ன சொல்லுவாங்க? நமச்சிவாய சொல்லுங்கன்னுவாங்க. எப்படியோ இறைவனை நினைக்கிறதுக்கு ஒரு வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் நீங்க போகணும். அந்த அறிவுறுத்தல் தான் நமக்கு தேவைப்படுது. அப்படிப்பட்ட அறிவுறுத்தலும் அந்த சூழ்நிலையை உருவாக்கி அதற்குள் நீ புகுந்து விட்டால் உன்னை நீ அறியக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. உனக்குள் இறைத்தன்மை சென்றுவிடும். உனக்குள் இறை சிந்தனை வளரத் தொடங்கிவிடும். இறைவன் உனக்குள் இருப்பதை நீ உணர்வாய். இறைவன் உனக்குள் இருப்பதை நீ உணரும் போது நீயே இறைவன் என்று ஆகிவிடுவாய்.